பூமிக்கு வந்த ஒலிவியன். கயல் தன் வீட்டின் தோட்டத்தில் நின்றிருந்தாள். திடீரென்று இஷ் என்ற ஒலி கேட்டது. விளையாட்டு பொம்மை போன்ற வட்டமான ஒன்று சர் என்று சுற்றி வந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது அருகில் இருந்த தென்னை மரத்தின் மீது மோதி விழுந்தது. கயல் மெதுவாக அதன் அருகே சென்றாள். சிறிய பறக்கும் தட்டு ஒன்று விழுந்திருந்தது. அதன் அருகில் ஒரு உருவம் இருந்தது. கயலை பார்த்ததும் சிரித்தது. தன்னை ஒலிவியன் என்று அறிமுகம் செய்து கொண்டது. அது கயலிடம் பேசியது. கயலுக்கு அதன் மொழி புரியவில்லை. கயல் பொறியாளரான தன் அம்மாவை அழைத்து வந்தாள். ஒலிவியன் மொழிபெயர்ப்பு கருவியை பயன்படுத்தி அவர்களிடம் பேசியது. பறக்கும் தட்டை சரி செய்ய உதவும்படி கேட்டுக்கொண்டது. 1 வாரம் ஆகும் என்றார் அம்மா. 1 வாரத்தில் கயலும் ஒலிவியனும் நண்பர்களாகி விட்டார்கள். கயல் ஒலிவியனுக்கு ஊரை சுற்றி காட்டினாள். ஊரை சுற்றி பார்த்த ஒலிவியன், உங்களது கோள் மிகவும் அழகாக உள்ளது, ஆனால் மிகவும் மாசடைந்துள்ளது என்றது. ஒலிவியன் எங்கே குப்பைகளை பார்த்தாலும் தூய்மைப்படுத்த தொடங்கியது. 1 வாரத்தில் கயலுக்கும் அந்த பழக்கம் வந்துவிட்டது. பறக்கும் தட்டு சரியானதும் ஒலிவியன் கிளம்பியது. பறக்கும் தட்டை சரி செய்து கொடுத்ததற்கு நன்றி என்றது ஒலிவியன். கயலுக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்தது. இதைவிடவும் அழகானது உங்கள் பூமி என்று கூறி விடைபெற்றது. அன்று முதல் கயல் முடிந்த அளவு தன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதை வழக்கமாகி கொண்டாள். ஒலிவியன் மேலிருந்து பார்த்தபடி கையசைத்தது.